நேற்றுலேருந்து ஒரே மண்டை குடைச்சலாக இருக்குது. இதை பற்றி பேசலன்னா எப்படி பேசாமல் இருக்க முடியுமா? ஒரு 10 வயசு குழந்தைய, பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தைங்களுக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது. 2 கஸ்மாலங்க பேமாலிங்க பஞ்ச பரதேசிங்க அந்த கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூருங்கிற அந்த கிராமத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு ரேப் பண்ணி அந்த குழந்தையோட முகத்தெல்லாம் சிரைச்சி விட்டு கொன்று வீசியிருக்கானுங்க. இவனுங்களாம் என்ன ஜென்மங்கன்னே எனக்கு புரியல. அப்படி உங்களுக்கு அரிப்பு அடக்க முடியலடா. வீட்டில் அவங்க அம்மா இருப்பாங்கடா, அவங்க அக்காங்க இருப்பாங்க, உங்க தங்கச்சிங்க இருப்பாங்க. அவங்க வேணா ஐயோ நம்ம அண்ணங்க நம்ம தம்பி நம்ம எப்படி வெளியே சொன்னா நமக்கு அசிங்கமா போயிருன்னு சொல்லி மறைச்சிடலாம். அவங்க கிட்ட போய் அந்த வெறியை தீர்த்துக்க வேண்டியதாண்டா. அந்த பச்சை குழந்தை என்னடா பண்ணுச்சு, ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க? நான் நாசமா போன ஜென்மங்களா. உங்களுக்கு எப்படா தோணுது? உங்க வீட்டுல ஒரு பொட்ட பிள்ளைங்களே இல்லையாடா? இப்போ ரீசெண்டாக 2016 டைம்ல அந்த ஆசிஃபா டெத் ஆச்சுங்க, ரேப் பண்ணி கொண்டாங்க. அப்போ நான் வீடியோ போட்டேன் யூடியூப்ல. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த குழந்தைங்களோட அந்த விஷயங்கள் மட்டும் மாறவே இல்லை. அந்த ரேப் பண்ணி கொள்ற விஷயம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. இப்போ புதுசாக கவர்மெண்ட் வந்திருக்கு, விஜயன் ஆட்சிக்கு வந்திருக்காரு. 3 வாரம் ஆயிருக்கு. நான் தப்பு சொல்லலை, டைம் எடுக்கும், அவரு டைம் கேட்டிருக்காரு. பட் ஆனால் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை தாண்டி இந்த விஷயத்துக்கு சீக்கிரமா ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். தயவுசெய்து விட்டுறக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்து இந்த பஞ்சபிரதேசங்க ஜெயில தூக்கி போட்டா 10 வருஷம் அப்படியே சோத்த போட்டு திருப்பி வெளியே வந்து இதே தான் பண்ணுவானுங்க. தயவுசெய்து சீக்கிரமா இதுக்கான ஆக்ஷன் எடுங்கன்னா ஒன்னா என்கவுண்டர்ல போடணும், இல்லைன்னா உடனடியாக அவனை தூக்கல போடணும். அதுவும் இல்லையா மக்கள்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அவனை அடிச்சு உடச்சவன் அப்படியே 2ஆ கிழிச்சிடணும். இவங்க என்ன ஜென்மங்க அவனுங்களா? கரும பிடிச்ச நாய்ங்களா. உங்களை நம்பி எந்த தைரியத்துல பொட்ட பிள்ளைங்களை வெளியே விடுறது? வீட்டுக்குள்ளே அடைச்சு வைக்க முடியாது, வெளியே விளையாடவும் அனுப்ப முடியாது. என்ன தைரியத்துல பொட்ட பிள்ளைங்களை பெத்துக்கிறது? பொட்ட பிள்ளைய பெத்துக்கிறதுக்கே பயமா இருக்குடா. ஒரு 10 வயசுக்கு மேல அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி பேரண்ட்ஸ் அப்படியே தவிக்கிறாங்க. தயவுசெய்து நான் சீக்கிரம் அதுக்கான நடவடிக்கை நீங்க எடுக்கணும்னா தயவுசெய்து நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். அந்த குழந்தைய இழந்து வாடும் குடும்பத்துக்கு நான் மனசார நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து சீக்கிரம் ஆக்ஷன் எடுங்கண்ணா. நன்றி.